அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நம்முடைய சேனல்ல தினம் அதிகாலை 5 மணிக்கு திருவிவிலியம் வாசிப்போம் பைபிள் ரீடிங் சேலஞ்ச் என்ற தலைப்புல அதிகாலை 5 மணிக்கு இறை வார்த்தையை வாசித்து வீடியோவாக போடுகிறேன். வெறும் 15 to 20 நிமிடத்திலே நீங்க 4 அதிகாரங்களை வாசித்து விடலாம். என்னோடு சேர்ந்து நீங்களும் அந்த இறை வார்த்தையை வாசியுங்கள், இறையாசிர் பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு எனக்கு கமெண்ட் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நான் தினமும் தொடர்ந்து வாசிப்பதற்கு அது எனக்கு உற்சாகமாக இருக்கும். மேலும் நம்முடைய தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்திருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதில் நீங்கள் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள். நன்றி. நாம் ஜெபிக்கும் போது தினமும் இறை வார்த்தைகளை கூறி ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு இறை வார்த்தைகளை கூறி ஜெபிப்பதற்கு முதலில் நமக்கு இறை வார்த்தைகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் தினமும் தவறாமல் இறை வார்த்தை வாசிக்க வேண்டும். இறை வார்த்தையை வைத்து வேண்டுதல் செய்ய அந்த இறை வார்த்தை நம்முடைய நினைவில் வர வேண்டும். அதற்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நீங்கள் இன்று வேதனையோடும் பலவீனத்தோடும் நோயோடும் வாடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது தொழுநோயாளரை தொட்டு குணமாக்கினார். உடல் ஊனமுற்றவர்களுக்கு இன்னும் பல்வேறு நோய்களினால பாதிக்கப்பட்டு பேயின் பிடிகளினால் அவதிப்பட்ட பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிட்டார். நம் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரை நாமும் உச்சரிப்போம், நோயிலிருந்து குணமடைவோம். பேதுரு கால் ஊனமுற்றவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்றதும் ஊனமுற்றவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார். அது அவர் ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையால் தான் முடிந்தது. ஆண்டவர் கட்டாயமாக சுகம் கொடுப்பார் என்று நம்பினார். அதனால் அந்த மனிதனும் சுகத்தை பெற்றுக்கொண்டான். இறை வார்த்தையை அறிவித்தால் மட்டுமே அதை கேட்க முடியும். கேட்டால் மட்டுமே கேட்கிறவர்களின் விசுவாசத்தை கட்டி எழுப்ப முடியும். தம்மிடம் வருபவர்களுக்கு சுகத்தை கொடுக்க இயேசு காத்திருக்கிறார். ஆனால் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது விசுவாசத்தை தான். அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்றார். மகளே, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நமது ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளிலிருந்து நாம் அவரை விசுவசித்து நோயிலிருந்து குணமாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தின்படி நமக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்போ நீங்க முதல்ல விசுவாசத்தோட ஆண்டவரிடம் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயமாக சுகத்தை கட்டளையிடுவார். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார் என்று இறைவார்த்தை கூறுகிறது. இன்றைக்கு நீங்க பலவீனமா நோயோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அன்பேன் ஆண்டவரே, முதலும் முடிவுமானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். படைப்புகளுக்கு தொடக்கமானவரே, இருக்கின்றவரும் இருந்தவருமான கடவுளே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா ஆண்டவரே, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய தேவனே, உம்மை போற்றுகிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா மரித்த லாசரை 3ஆம் நாள் உயிர்ப்பித்த இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா. பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்தவரே, உமக்கு நன்றி ராஜா. 100 தலைவனின் ஊழியனை குணப்படுத்திய இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா. எளிய மனதோர் பேறு பெற்றோர் என்றவரே, உமக்கு நன்றி தேவனே. எங்களுக்காக மண்ணுலகில் மனிதனாக பிறந்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். வாழ்வு தரும் உணவான இயேசுவே, உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா ஆண்டவரே, இதோ பல்வேறு நோய்கள்னால பாதிக்கப்பட்டு இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறார்கள். அப்பா உம்மை நோக்கி ஜெபிக்கிற மக்களுக்காக நான் மன்றாடுகிறேன் தேவனே. அவர்களின் உடம்பில் உள்ள எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடும் அப்பா. எல்லா நோய்களையும் நீக்கி அருளும் அப்பா. ஒரு புத்துணர்ச்சியை கொடும் ராஜா. புது பலனை கொடுத்தவர்களை ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் கழுகுகளை போல் தங்களுடைய செட்டைகளை விரித்து உயரே பறக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் அப்பா. எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடும் அப்பா. எல்லா பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானை இயேசுவின் நாமத்தினால விரட்டுகிறேன் ராஜா. எல்லா பலவீனத்தை கொண்டு வருகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன் தேவனே. இயேசுவே, இப்பொழுதே ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை கட்டளையிடும் அப்பா. புது பலனை கொடும் ராஜா. புதிய உற்சாகத்தை கொடும் ராஜா. இந்த அதிகாலை வேலை
வேளையிலே சுகத்தை கட்டளையிடும் ராஜா. அவர்கள் அதை உணர வேண்டும் அப்பா, தங்களுடைய உடலிலே அவர்கள் உணர வேண்டும் ராஜா. ஆண்டவரே எல்லாம் வல்லவர், ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று அவர்கள் வாயார அறிக்கையிட வேண்டும் அப்பா. கிருபை செய்யும் ராஜா. எவ்வளவோ வேதனைகள் அப்பா, குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மற்ற உறுப்பினர்கள் எல்லோருக்குமே வேதனை அப்பா. அந்த வேதனையிலிருந்து விடுதலையை கொடும் அப்பா. குழந்தை செல்வத்துக்காக அநேக மக்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா, தினமும் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் ராஜா. கர்ப்பத்தின் கனியை கொடும் ராஜா. நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் தேவனே. ஆண்டவரே, அநேக சிறு பிள்ளைகள் உடல் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு அந்த பலவீனத்திலிருந்து சுகத்தை கொடும் அப்பா. புத்துணர்ச்சியை கட்டளையிடும் ராஜா. பரிபூரண சுகத்தை கொடும் ராஜா. அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி தேவனே. இயேசுவே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது பாய்ந்து வருவதாக ராஜா. சுகத்தை கொடும் ராஜா, சுகத்தை கட்டளையிடும் தேவனே. ஆண்டவரே, எல்லோரையும் தாழ்த்தி உடைய ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 15 முதல் 17. சகோதர சகோதரிகளே, மெல்கிசேதேக்கு சாலேம் நகரின் அரசர், உன்னத கடவுளின் குரு. அப்ரஹாம் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார். அப்ரஹாம் தம்மிடமிருந்த எல்லாவற்றிலும் இருந்தும் 10 பங்கை அவருக்கு கொடுத்தார். நீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதற் பொருள். மேலும் இவர் சாலேமின் அரசர், அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள். இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை. இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாக என்றும் நிலைத்திருப்பவர். மெல்கிசேதேக்குக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறியது இன்னும் அதிக தெளிவாகிறது. இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 6. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சோம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சோம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பி அவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.